ஐபிஎல் ரசிகர்கள் அனைவருக்கும் இப்போ இருக்கிற ஒரே கேள்வி, பிளே ஆஃபுக்குள் நுழையப் போகும் அணிகள் எவை எவை என்பதுதான். ஏற்கனவே கேகேஆர் ஆர்ஆர் அணிகளின் பிளே ஆஃப் உறுதியாகிவிட்ட நிலையில் அடுத்த இடமான 3வது மற்றும் 4வது இடத்திற்கான அந்த 2 அணிகள் எவை எவை என்ற கேள்விகள் இருந்து வருகிறது. கிட்டத்தட்ட ஆர்ஆர் அணியோட பிளே ஆஃபும் கூட இன்னுமே உறுதியாகலை. ஸோ கேகேஆரை தவிர பிளே ஆஃபுக்குள் போக போகிற மற்ற 3 அணிகள் என்னென்ன என்ற கேள்விக்கு இப்போது பிரபல ஜோதிடர்களின் கூட்டுக்கணிப்புகள் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் வாங்க. அதாவது இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்கி இப்போது இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்டது. அதுவும் பிளே ஆஃபுக்கான அந்த 4 அணிகள் எவை எவை என்பதை முடிவு செய்யும் முக்கியமான கட்டத்தில் நடைபெற்று வருகிறது தற்போதைய ஐபிஎல். அதுவும் லீக் சுற்றுகளுக்கான போட்டிகள் நிறைவடைய இன்னும் ஒரு சில போட்டிகளே மீதமுள்ள நிலையில் இன்னுமே பிளே ஆஃபுக்கான அணிகள் முடிவாகவில்லை. சரியாக சொல்லணும்னா கேகேஆர் அணி மட்டும்தான் இப்போது பிளே ஆஃப் சென்றுள்ள ஒரே அணி. மற்ற 3 இடங்களுக்கான போட்டியில் மொத்தமாக 6 அணிகள் இப்போது போட்டி போட்டு வருகிறது. இதில் ஆர்ஆர், சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச் போன்ற அணிகள் பிளே ஆஃபுக்குள் வர அதிக வாய்ப்புகள் உள்ளது. ஆனாலும் ஆர்சிபி, லக்னோ அணிகளுக்கும் பிளே ஆஃபுக்குள் வர சில வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது. டெல்லி அணியின் வாய்ப்பு தான் ரொம்பவே பின்தங்கியுள்ளது. மேலும் பெரும்பாலான ஐபிஎல் சீசனில் 60 போட்டிகளை நெருங்கிவிட்டாலே பிளே ஆஃபுக்கான அணிகள் ஓரளவுக்கு முடிவாகிவிடும். ஆனால் இந்த வருட ஐபிஎல் சீசனிலோ இப்போது 63 போட்டிகள் முடிவடைந்தும் இன்னுமே பிளே ஆஃபுக்கான அணிகள் முடிவாகவில்லை. மேலும் ஜோதிட கணிப்பின்படி, பிரபல ஜோதிடர்களின் கணிப்பின்படி பார்த்தால் நல்ல நேரம், ராகு காலம், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட தேதி, அதிர்ஷ்டக்கிழமை மற்றும் சந்திராஷ்டமம் போன்ற அமைப்புகளை வைத்து பார்க்கும்போது ஆர்ஆர் அணி, சிஎஸ்கே அணி மற்றும் எஸ்ஆர்ஹெச் போன்ற அணிகளுக்கே பிளே ஆஃபுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளதாக சொல்லப்படுகிறது. மற்றபடி ஆர்சிபி, டெல்லி, லக்னோ போன்ற அணிகளுக்கு பிளே ஆஃபுக்கான சாத்தியக்கூறுகள் துளி அளவும் கூட இல்லை என்று ஜோதிட கணிப்புகள் அடித்து சொல்கிறது. அப்படி பார்த்தால் கேகேஆர், ஆர்ஆர், சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச் போன்ற இந்த 4 அணிகள் தான் பிளே ஆஃபுக்குள் செல்லும் என பிரபல ஜோதிடர்களின் கூட்டுக்கணிப்பு சொல்கிறது. மேலும் இப்போது இங்கிலாந்து நாட்டு வீரர்கள் அனைவரும் சொந்த நாட்டுக்கு திரும்ப உள்ளனர். குறிப்பாக ஜாஸ் பட்லர், மொயின் அலி போன்றோர்கள் ஐபிஎல் அணிகளை விட்டு செல்கின்றனர். இதனால் நம்ம சிஎஸ்கேவுக்கு பெரிய பாதிப்பா என்று கேட்டால் பெரிய நல்லது என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா இந்த சீசன் முழுக்க நம்ம அலிபாயை நம்ம சிஎஸ்கே நிர்வாகம் சரியாகவே பயன்படுத்தவில்லை. அப்படியே ஒரு சில போட்டிகளில் இவருக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் கூட அத்தகைய மேட்சுகளில் சிஎஸ்கேவுக்கு இவர் செய்த நன்மைகளை விட தீமைகள் தான் அதிகம். முக்கியமான கேட்சுகளை முக்கியமான தருணங்களில் தவறவிட்டு சிஎஸ்கே அணியின் தோல்விகளுக்கு காரணமாக இருந்தவரே நம்ம அலிபாய் தாங்க. ஆகவே இங்கிலாந்து வீரர்கள் இப்போது நாடு திரும்புவது மற்ற அணிகளுக்கு மைனஸாக இருந்தாலும் நம்ம சிஎஸ்கேவை பொறுத்தவரையிலும் இது ஒரு நல்ல விஷயம்தான். சரி, நீங்கள் சொல்லுங்கள், அலிபாய் இல்லாதது நம்ம சிஎஸ்கேவை பாதிக்குமா என்பதை பற்றியும், பிளே ஆஃபுக்குள் போகும் அந்த 4 அணிகள் எவை எவை என்பதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.